ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அது நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிதான் அதில் மசாலா போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன். நல்லா சோம்புலாம் போட்டது நல்லா பொரிஞ்சுதான். அது கூட ஸ்லைஸாக வெட்டி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குனாதான் பிரியாணி டேஸ்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா தொக்கும் பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இதுக்கு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலாலாம் சேர்த்துருக்கிறேன். பிரியாணி மசாலாலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சம் தயிரும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கிறேன். நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் நான். இப்போ சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் 1க்கு 1 1/4 வச்சாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதை நல்லா வடித்து இதில் நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். நல்லா கிண்டி விடுங்க, சாதம் உடையாது. யாருக்கெல்லாம் வெஜிடபிள் ரைஸ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் உடையாமல் இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தம் போட்டால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க முடியும்.